சதுரகிரி மலை. சதுரகிரி மலை அப்படிங்கிறது சைவ வழிபாட்டு தலங்கள்லேயே மலை மேல இருக்கக்கூடிய சிவன் கோயில்களே ரொம்ப முக்கியமான கோயில்கள். அது ஒரு முக்கியமான ஒரு கோயில். முக்கியமான கோயில்னு பார்க்கும்பொழுது வெள்ளியங்கிரி மலை, பர்வத மலை, கொண்டரங்கி மலை, சதுரகிரி மலை. கண்டிப்பாக அந்த பேர் இடம் பெற்றிருக்கும். சதுரகிரி மலையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பொதுவாக எல்லா சிவன் கோயிலுக்கு போனோம்னாலும் பர்வத மலைக்கு போனோம்னா அங்கே மெயின் கடவுளாக மல்லிகார்ஜுனர் இருப்பார். அதே மாதிரி நம்ம வெள்ளியங்கிரி போனோம்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருப்பார். இப்படி போகும்போது நம்ம போய் பார்த்தோம்னா சதுரகிரியில் மட்டும் எப்படி இருப்பாங்க? சுந்தர மகாலிங்கம்னு ஒரு சிவலிங்கம் இருக்கும், சந்தன மகாலிங்கம்னு சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கம் தான் ரெண்டு விதமா ரெண்டு இடத்துல வச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெரும் புகழும் சொல்ற விதமா தான் இருக்கும். இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம டைரக்டா போறோம் அப்படின்னா மதுரையில இறங்கி மதுரையில இருந்து விருதுநகர் போய் அங்க இருந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அங்கேருந்து நம்ம பஸ் ஏறி போகலாம். பஸ் ஏறினோம்னா தானிப்பாறை அப்படிங்கிற இடத்துல போய் இறக்கி விடுவாங்க. அதுதான் வந்து கோவில் அடிவாரம். அல்லது அந்த மெயின் ரோடோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கிருஷ்ணன் கோயில்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணன் கோயில் அப்படிங்கிற இடத்துல இறங்கினோம்னா அங்கேருந்து உள்ளடி வேற ஊர்லேருந்து வர பஸ்ஸெல்லாம் கூட வந்து தானிப்பாறைக்கு போகுது. மதுரை, சிவகங்கை, வெவ்வேறு ஊரில் தூத்துக்குடியிலேருந்துலாம் கூட பஸ் வருது. அந்த பஸ் ஏறி நம்ம போயிடலாம். எப்போ அனுமதின்னு சொல்லி கேட்டோம்னா பிரதோஷம், பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் பௌர்ணமி, அதே மாதிரி பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் அமாவாசை. இந்த மூணு நாள் மாசான அனுமதி. மழை பெய்யக்கூடிய காலங்களில் யாருக்குமே அனுமதி அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மழை பெஞ்சா யாருக்கும் பர்மிஷன் கிடையாது. என்ன காரணம்? மழை பெஞ்சிச்சு அப்படின்னா எதிர்பார்க்காத விதமாக காட்டாற்று வெள்ளம் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ அதன் காரணமாக போகிறவங்களும் என்ன வராங்க, ஒரு சில பேர் வந்து இறந்து போன ஒரு சில துக்க சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதன் காரணமாக மழை பெய்கிற மாதிரி அறிகுறி இருந்துச்சுனால யாரையும் விடுறதில்லை. நீ போயிட்டு அடுத்த மாதம் வாப்பா, அடுத்த பிரதோஷத்துக்கு வாப்பா, அடுத்த பௌர்ணமிக்கு வாப்பான்னு சொல்லி ரிட்டன் அனுப்பி விட்ருவாங்க. மலையேற போகும்போது பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படிங்கும்போது அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்னா அதில் இருக்கக்கூடிய கவர் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாமே ஃபுல்லாக சோதனை செய்யப்படும். அதே மாதிரி ஒரு நபர் ஒன்றுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்குறாங்க. ஒரு நபர் மலையேற போகிறாங்க அப்படின்னா 10 ரூபா ஒரு ஆள் கட்டணும். என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு நம்ம பணத்துறையில் ஒரு டோக்கன் ஒன்று வாங்கிட்டு தான் நம்ம மலையை ஏற முடியும். மலை ஏற போகிறோம் அப்படின்ன உடனே நம்ம நினச்சோடனே மலை இப்படி இருக்கும், நெட்டு குத்தாக இருக்கும், இது 90 டிகிரியா, இது ஒரு 70 டிகிரி இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் படிக்கட்டு போட்டிருக்கிறாங்க. படிக்கட்டை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா கரடம் முரடான பாதை அப்படிங்கிறத ஆரம்பிக்கும். ஒரு நதி ஓட்டம் இருக்கும். அந்த பாறையை தாண்டவாட்டி பாதை அப்படிங்கிறது கரடு முரடாக இருக்கும். அப்படி நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பெரும்பான்மையான இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடர் வனப்பகுதியாக தான் இருக்கும். அடர் வனப்பகுதியாக இருக்கிறதுனால நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெள்ளியங்கிரி மலை போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 7வது மலையை 5வது மலை தாண்டினோடனே பார்த்துடலாம். இங்கேருந்து இத்தனை கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த இடம் இருக்குது, நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதே நீங்கள் பர்வத மலைக்கு போகிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் போயிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே சாமி தெரியும், அந்த கோயில் தெரியும், அந்த 3 அடுக்கு மாடி கட்டடம் தெரியும். நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க, ஓகே இந்த கட்டடத்துக்கிட்ட தான் நம்ம வந்து மல்லிகார்ஜுனரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிசைட் பண்ணிடுவீங்க, மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். ஆனால் சதுரகிரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் போனீங்கனாலும் அடர் வனப்பகுதியாக இருக்கிறதுனால அந்த மரம் மட்டும்தான் தெரியுமே தவிர உங்களுக்கு வேற கோவில் அப்படிங்கிறது உங்களால் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டு. நான் 2023 போயிருக்கிறேன் கோயிலுக்கு. அப்படி போயிருக்கும்போது நான் மலையேறும் பொழுது நான் அழுதுருக்கிறேன். வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலைக்கு போகும்போது நான் அழுதுருக்கிறேன். பர்வதமலைக்கு போகும்போது அழுவச்சு வரல. சதுரகிரி போகும்போது நான் அழுதுட்டேன். ஏன் அழுதுட்டேன்னா தொடர்ந்து கண்டினியூவாக 4-5 மணி நேரம் ஏறிக்கிட்டே இருக்கிறோம். ரெஸ்ட்டை எடுத்து நம்மளுக்கு டயர்ட் ஆகி போயிடுச்சு. எவ்வளோ தூரம் ஏறுறது, கூட்டம் ஒரு பக்கம். ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படா சபரி கோயிலுக்கு வரும், கோயில் நம்ம எப்படா போய் சாமி பார்ப்போன்ற மாதிரி கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அழுவச்சே வந்துருச்சு எனக்குலாம் லைட்டாக. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பயங்கர இதாக இருக்கணும். அங்கே இன்னொரு அதிசயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா பலாவடி கருப்பசாமின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கும். கருப்பசாமி கோயில் சதுரகிரி மலையில் ஒரு 75% நம்ம தாண்டிட்டோம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உதாரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பலாவடி கருப்பசாமி கோயில். கருப்பசாமி கோயில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடி போர் பம்பு போட்டிருக்கிறாங்க. போரிங் பைப் நம்ம அடிப்போம் இல்லைங்களா, அடி பம்பும்பாங்க. போர் போட்டு அடிப்பம்பு போட்டிருக்கிறாங்க. இது எப்படி அவங்க மலை ஏறி போகிறதுக்கே மனசு நடக்கிறதுக்கு தான் பாதை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எப்படி அந்த போரை போட்டிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இது உண்மையில ஒரு பெரிய அதிசயத்துலேயே அதிசயம் தான். அத்தா பெரிய மலையில் போயிட்டு நடந்து போகிறதுக்கு தான் ரோடு இருக்குது, அதில் வண்டியும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி அவங்க எப்படி போட்டாங்கன்னு தான் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல, உணர முடியல. ஒரு பெரிய நம்மள கற்பனைக்கு அப்பாற்பட்டு தான் அங்கெல்லாம் நடந்துருக்குது. உண்மையாலுமே போர் போட்டிருக்கிறாங்க, அடிப்பம்பு. அளவுக்கு அதிகமான தண்ணி எவ்வளோனாலும் இது பண்ணிக்கலாம். மலை மேலே இருக்கக்கூடிய இடத்துல அந்த போர் போட்டிருக்கிறாங்க. மலை மேலே போர் போட்டிருக்கிறாங்க, ஊத்து இருக்கும், ஓகே. எப்படி வண்டி கொண்டு போயிருப்பாங்கன்னு தான் தெரியல. அப்புறமேட்டு சாமி பார்க்க போகிறோம். சந்தன மகாலிங்கம் ஒரு இடத்துல இருப்பார், சுந்தர மகாலிங்கம் ஒரு இடத்துல இருப்பார். 2 சாமி கும்பிட்டு நம்ம கீழே இறங்கி வரலாம்.
இன்னொன்று விசேஷ நாட்கள் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது வெகு சிறப்பான முறையில் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த குறிப்பிட்ட அந்த 4 நாளுக்குள்ளாடியே ஒரு 70,000லேருந்து 1,50,000 பேர் வரைக்கும் வருவாங்களாம் அந்த மலை ஏறுறதுக்கு. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் அனுமதின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு போர்டு மாதிரியே போட்டிருக்கிறாங்க. அதிக மூச்சு வாங்குறவங்க, அதே மாதிரி டிபி இருக்கிறவங்க, வயசானவங்க, 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க இவங்கலாம் ஏறாதீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காலையில் 6 மணிக்கு தான் கேட்டு திறந்து விடுவாங்க மலை ஏறுறதுக்கு. வெளிச்சம் வந்த வாட்டி தான் திறந்து விடுவாங்க காலைல 6 மணிக்கு. மத்தியானம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டிராவலிங் டைம் 5 மணி நேரம். இவங்க நடந்து போகும்போது இருட்டு கட்டிருச்சு அப்படின்னா தடுமாறிடுவாங்க அப்படிங்கிறதுனால மலை ஏறுறவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது, இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. இதன் காரணமாக நீங்கள் மலை ஏற போகிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 6 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா மலை ஏற அனுமதி கொடுப்பாங்க. நீங்கள் மத்தியானமாக ஒரு 3-4 மணிக்கு போனோம்னா மலை ஏறலாம், வெள்ளிங்கிரி மலை மாதிரி நினச்சிட்டு போனீங்கன்னா அங்கே அளவுலாம் கிடையாது. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் விடிகாலம் 6 மணி வரைக்கும் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கணும். உண்மை அதுதான், உண்மை நிலவரம். அதே மாதிரி அந்த கோயிலில் ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா சாம்பிராணி. விதவிதமாக வச்சுருக்குறாங்க சாம்பிராணியெல்லாம். நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதமாக கலர் கலராக இருக்குது சாம்பிராணி. நம்ம ஊரில் கருப்பு கலரில் மட்டும்தான் சாம்பிராணிங்கிறது வரும். அங்கே பார்த்தா பச்சை கலர் இருக்கும், ரோஸ் கலர் இருக்கும், மஞ்சள் கலர் இருக்கும், ஆரஞ்சு கலர் இருக்கும், ப்ளூ கலர் இருக்கும், பச்சை கலர் இருக்கும். பாப்பா கலர் நானும் கலரு, அப்படி ஒரு கலரு ஊருப்பிட்ட கலரில் வச்சுருக்கிறாங்க சாம்பிராண்டி அப்படிங்கிறது. வாசமும் போட்டு காட்டுறாங்க, டெமோவும் காட்டுறாங்க. அருமையாக இருக்குது. அதை நம்ம பார்த்தோம்னா ஆசையாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு போகலாங்கிற மாதிரி. விலையும் ஓரளவுக்கு ரொம்பவே நியாயமான முறையில், ரொம்பவே சகாயமான முறையில், ரொம்பவே குறைவான முறையில் தரமான பொருளாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் சதுரகிரி போகிறீங்க அப்படின்னா இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட இந்த சாம்பிராண்டி இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தாராளமாக வாங்கிட்டு வரலாம். நம்பி வாங்கலாம். அவ்வளோ ஒர்த்து. உண்மையாலுமே அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொருளாக தான் விற்கிறாங்க. இந்த சொல்லிட்டானுங்களா, சதுரகிரியில் வந்து திருவிழா எப்போ போடுவாங்க? ஆடி அமாவாசைக்கு 1,50,000 பேர் வரைக்கும் வருவாங்க அந்த 3 நாள். அந்த 3 நாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை, அது ஆடி மாதம் அப்படிங்கிறதே மழை பெய்கிற காலம் தான் நம்ம ஊரில் சேலத்தில். அந்த மாதிரி டைமில் மழை பெய்கிற மாதிரி ஏதோ சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா யாருக்குமே மலை ஏற அனுமதிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ரொம்பவே தெளிவாக இருந்துக்கோங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அனைத்து இதுலேயுமே நீங்கள் டைப் பண்ணலாம். எந்த ஊரில் இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து நெட்டில் தொலைறீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த கோவில் சுந்தர மகாலிங்கம் கோயில், சந்தன மகாலிங்கம் கோயில்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த கோவிலுடைய ஆஃபீஸ் நம்பர் வரும். இந்து அறநிலையத்துறையோட நம்பரு, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ரூம் நம்பர் காட்டுவாங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த நாள் நாங்கள் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம், மலையை ஏறுறதுக்கு அந்த நாளில் அனுமதி இருக்குதுங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரு மாதம் முன்னாடி கேட்கணும் கூட கிடையாது. 2 நாள் கழித்து நீங்கள் கிளம்ப போகிறீங்க அப்படின்னா, அல்லது நாளைக்கு நீங்கள் மத்தியானம் கிளம்புறீங்க, நாளைக்கு நைட்டு போயிட்டு விடிகாலம் சாயம்பரம் மலை ஏற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி அந்த ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி நாங்கள் மலை ஏறலான்னு இருக்கிறோங்க, நீங்கள் எதாவது பார்த்து சொல்லுங்கள், மலை ஏற அனுமதி இருக்குதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ ஆசையாக கிளம்பி போகிறீங்க, அது போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு முன்னெச்சரிக்கை தானே. இந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போகலாம். இந்த தகவல் அப்படிங்கிறத நானே கூட கேட்டுட்டு கோயிலுக்கு போயிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதை செஞ்சாலும் சிந்திச்சு செயல்படுங்க. மலை ஏற போகிறீங்கன்னா ஓவர் வெயிட் எடுத்துகிட்டு போகாதீங்க. வெயிட்டு கம்மியாக எடுத்துகிட்டு போங்க. நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட எவ்வளவோ அதிசயங்கள் அப்படிங்கிறது சதுரகிரி மலையில் இருக்குது. நீங்கள் நினச்சி பார்த்துட்டு போகிறத விட அதிகமான விஷயங்களை அவர் கொடுப்பாரு. சதுரகிரிக்கு போயிட்டு வரவங்களுக்குலாம் கிடைக்காத ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு வண்டியே கிடையாது, சைக்கிளில் தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. சதுரகிரி போயிட்டு வந்தார். ஒரே வருஷத்தில் நாங்கள் எக்ஸல் 100cc வண்டி வாங்கினோம். எப்போ? 2017. இது எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு முதல் அதிசயம். உண்மையாலுமே சைக்கிள் தான் இருந்துச்சு எங்கள் வீட்டில். 2017 சதுரகிரி போயிட்டு வந்து 4வது மாதம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எக்ஸல் வாங்குறாரு. டிவுக்கு வாங்கினோம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வாய்ப்புகள்லாம் அப்படிங்கிறது கிடைக்கல. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா உங்களுக்கு கிடைக்காத ஒன்று, கிடைக்க வேண்டிய ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். அது பொருளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வரமாக இருக்கலாம். வரம் அப்படின்ன உடனே நீங்கள் பணம் காசுன்னு சொல்லி நினைக்க தேவையில்ல. ஒருத்தர் முடியாமல் இருப்பார், அவருக்கு வந்து உடம்பை குணப்படுத்தி கொடுப்பாரு. ஒருத்தர் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் இருப்பார், அவர் தப்பு பண்ணிகிட்டு இருப்பார். குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு வந்தாங்கன்னா அவரோட மனம் திருந்த வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கோசரம் எப்போவுமே உங்களுக்கோசரம் அவருடைய கதவுகள் அப்படிங்கிறது திறந்தே இருக்குது. சந்தோஷமாக இருங்க, எல்லோரும் நல்லா இருங்க.